ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, என்னுடைய பேச்சை நீ எப்போது தான் கேட்கப் போகின்றாய் பிள்ளையே? என் மேல் உனக்கு மரியாதை இருந்தால் நான் சொல்வதை சிறிது நேரம் கேள் பிள்ளையே. வாழ்க்கையில் உனக்கு உண்மையான தோழர்கள் 2 பேர்தான். ஒன்று உண்மை, மற்றொன்று உன் நிழல். உண்மை எப்போதும் உன்னுடன் நடக்கும். ஆனால் சில வேளைகளில் அது உன்னை சோதிக்க தற்காலிகமாக விலகும். அதற்காக அதை பொய்யென எண்ணாதே பிள்ளையே. உண்மை உன்னை விட்டு செல்லாது. அது உன்னை உயர்ந்த போகும் நேரத்திற்காக மட்டுமே அமைதியாகும். நிழல் போல சிலர் உன்னுடன் இருப்பார்கள். ஆனால் இருள் நீங்கும் பொழுது அவர்கள் காணாமல் போகின்றார்கள். இதை நினைவில் கொள் பிள்ளையே. உண்மையானது சில நேரங்களில் காயப்படுத்தும். ஆனால் பொய் ஒருபோதும் காக்காது. யாரும் அருகில் இல்லாத நேரத்தில் கூட நான் உன்னுடன் நிழலாக அல்ல, ஒளியாக இருப்பேன் தங்கமே. உன்னை வழி நடத்தும் சக்தி உன்னுள் இருக்கின்றது. அதை நம்பு, அதை உணர். நிழல் விலகினாலும் உண்மையின் ஒளி ஒருபோதும் அணையாது. அது என் அருளாக உன்னுடைய வாழ்வை ஒளிர செய்யும். வீட்டில் இருக்கும் விளக்கு இருளை அகற்றும். ஆனால் உன் இதயத்தின் உள்ளே நான் ஏற்றும் விளக்கு அந்நாணத்தின் இருளை நொடியில் கரைக்கும். அந்த விளக்கு வெளிச்சம் தருவது அல்ல, நாணம் தரும் சொல்லால் பிறருக்கு வழி காட்டும் ஒளியும் நன்றே. ஆனால் ஓம் சரவண பவ எனும் மந்திரம் உன்னை உன்னுள் அழைத்து சென்று நான் உனக்குள் இருப்பதை உணர்த்தும். அந்த மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் உன் வாழ்க்கையில் ஒளியாய் மாறும். அதை உண்மையுடன் உச்சரித்தால் உன் மனம் அமைதியாய், உன் வாழ்க்கை நற்கதியாய் மலரும். வெளி விளக்கை ஏற்றுவதை மறைந்தாலும் பரவாயில்லை. உன் உள்ளத்தில் ஓம் சரவண பவ எனும் மந்திர விளக்கை ஏற்றி வை. அது போதும் தங்கமே. அந்த ஒளி உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை நிச்சயம் காத்து இருக்கும். நீ நன்றியுடன் நினைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் உன் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாகும். நான் பலமுறை சொன்னேன், எந்த சூழ்நிலையிலும் தளராதே. உன்னை நான் காக்கின்றேன். உன் மகிழ்ச்சி என் அருளின் வெளிப்பாடு. உன் நன்றி என் அருளை இன்னும் பெருக்குகின்றது. நீ என்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டாய். அதனால் உன் பாதை இனி வெளிச்சமாய் இருக்கும். செம்மெனே மகிழ்ச்சியோடு இரு. நான் எப்போதும் உன்னோடு இருப்பவன். ஓம் முருகா.